ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட காஞ்சி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் குரூப் பை குரூப்பாக. ஸோ லாஸ்ட் லெசனில் வந்து ஒரு 7 காஞ்சிஸ் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ அது தொடர்ச்சியாக இந்த லெசனில் இன்னும் கொஞ்சம் காஞ்சிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த காஞ்சிஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த காஞ்சிகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து உறவு முறை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். N5 அளவிலான காஞ்சிஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் வொக்காபுலரிஸ் கூட. அண்ட் அது கூடவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற N5 சாராத அவுட் ஆஃப் த சிலபஸ் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான வொக்காபுலரிஸும் வந்து உங்க கூட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து இருக்கேன். இனி வரும் லெசன்ஸில் வந்து அந்த மாதிரி சில வொக்காபுலரிஸும் நம்ம பார்க்க போகிற காஞ்சி கூடவே வந்து பார்க்கலாம். So let's start. All right. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற காஞ்சிகளோட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் வந்து இவை. ஸோ முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த காஞ்சி. இது வந்து சீச்சியே காஞ்சி அல்லது வந்து ஃபாதர் காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஜப்பானிய மொழியில் தந்தையை குறிக்கிற ஒரு சைனீஸ் சிம்பிள் தான் வந்து இது. ஸோ பின்னாடி வொக்காபுலரிஸ் இருக்குது. இங்கே பார்க்க முடியும் ஹிரகானால சி அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட் பார்த்துருந்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே 2 முறை வந்திருக்கு. ஸோ வந்து சீச்சி சீச்சி அப்படின்னா வந்து தந்தை அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதோட சைனீஸ் சவுண்டு வந்து ஃபு. இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த காஞ்சி தனியாக வரும்பொழுது சீச்சி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ சீச்சி அப்படின்னா அப்பா அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தோசான் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓ வந்து சில வொக்காபுலரிஸில் ஹானரிஃபிக் பார்ட்டாக வந்து வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த இடத்துல ஓ ஆனது முதல்ல வருது. ஸோ அதனால் ஒத்தோசான் அதில் வந்து 2வது லெட்டருக்கு வந்து இந்த காஞ்சி சிம்பிளானது தந்தையை குறிக்கிற அந்த சிம்பிளானது வருகிறது. ஸோ வந்து ஒத்தோசான், அதுதான் இங்கே வந்து ஹிரகானாவில் எழுதியிருக்கேன். தோ வந்து நெடில். ஸோ ஒத்தோசான் அப்படின்னா வந்து எகெயின் அப்பா அல்லது தந்தையை தான் குறிக்கும். பட் மேலே நம்ம பார்த்த சீச்சி அப்படின்றது வந்து தன்னோட ஓன் ஃபாதரை வந்து அழைக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு உபயோகப்படுற ஒரு வார்த்தை. ஸோ ஒத்தோசான் அப்படின்றது வந்து அதர்ஸ் ஃபாதர், இன்னொருத்தரோட அப்பாவை குறிக்கிறதுக்கு சொல்கிற சொல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம தமிழில் வந்து தந்தை அப்படின்ற ஒரு ஃபார்மல் வேர்ட் இருக்குது இல்லைங்களா. அப்பான்னு ஒன்று, தந்தைன்னு ஒன்று, 2 வார்த்தைகள் இருக்குது. ஸோ அதை கூட ரிலேட் பண்ணி நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காஞ்சி இருக்கிறது. ஒன்று வந்து தந்தைக்கான காஞ்சி, அடுத்தது வந்து தாய்க்கான காஞ்சி. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ இது 2க்குமான சைனீஸ் சவுண்ட்ஸ் ஃபுபோ அப்படின்றது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுபோ அப்படின்னா வந்து பெற்றோர் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்த காஞ்சி பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அடுத்ததாக தாய் அல்லது அம்மா அப்படின்றதுக்கான ஒரு சைனீஸ் சிம்பிள். ஸோ இதை வந்து ஹாஹா காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் ஹாஹா அப்படின்றது வந்து ஜாப்பனீஸில் தாய் அப்படின்றத குறிக்கும். அன்னை, தாய், அம்மா அப்படின்றதுக்கான காஞ்சி தான் வந்து இந்த காஞ்சி. ஸோ தனியாக அந்த காஞ்சி இருக்கும் பொழுது ஹாஹா அப்படின்னு வந்து படிக்கலாம். எகெயின் இந்த ஹாஹா அப்படின்றது தன்னுடைய அம்மாவை குறிக்கிறதுக்கு பொதுவாக வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அடுத்தவர்களுடைய அம்மாவை குறிக்கிறதுக்கு அல்லது பொதுவாக வந்து தாய் அப்படின்றத குறிக்கிறதுக்கு வந்து ஒத்தோசான். இங்கே வந்து தப்பாக எழுதியிருக்கேன். ரைட், சாரி. இது வந்து ஒத்தோசான் கிடையாது, ஒக்காசான். ஸ்க்ரீன் பார்த்து எழுதுறதுனால கொஞ்சம் தப்பாக வருது. ஒக்காசான். ஆல்ரைட். ஸோ ஒத்தோசான் கிடையாது, தந்தைக்கு வர்றதே வந்து நான் இங்கே மறுபடியும் எழுதியிருக்கேன். ஸோ அம்மா அப்படின்றதுக்கு, அதாவது அடுத்தவர்களுடைய அம்மாவை குறிக்கிறதுக்கு ஒக்காசான் அப்படின்ற இந்த சொல்லானது உபயோகப்படுது. ஸோ இதில் குறிப்பாக இந்த மாதிரி காஞ்சி அண்ட் ஹிரகானா மிக்ஸ் ஆகி வரும் பொழுது இந்த ஆல்ஃபபெட்ஸ் ஆர் இந்த எழுத்து முறையை வந்து நீங்கள் பழக பழக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் வந்து அதை படிச்சிட முடியும். இந்த சிம்பிளுக்கு வந்து ஹாஹா வருமா,
போ வருமா அப்படின்லாம் வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஸோ இதை பார்த்து நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிங்க. உங்களால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எபிலிட்டி ஆர் அந்த ஸ்கில்ன்றது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளவுதான். நம்ம லாஸ்ட் ஃப்ளாஷ் கார்டில் பார்த்த அதே காஞ்சி தந்தை மற்றும் தாய் இரண்டுக்குமான காஞ்சி ஃபுபோ பெற்றோர் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து எகெயின் இந்த அம்மாவோட காஞ்சி இங்கே வருது. அப்புறம் வந்து குனி காஞ்சி, அதாவது நாடோட காஞ்சி. ஸோ குனி அப்படின்றது எகெயின் அது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட், சைனீஸ் சவுண்ட் கிடையாது. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இரண்டு காஞ்சி சிம்பிள் சேர்ந்து வரும் பொழுது சைனீஸ் சவுண்ட் தான் வரும். ஸோ இதற்கான சைனீஸ் சவுண்ட் இங்கே மேலே கொடுத்துருக்குறோம், போ. ஸோ குனிக்கான சைனீஸ் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கு. ஸோ போ கொக்கு. ஸோ போ கொக்கு அப்படின்னா வந்து தாய்நாடு. ஸோ எகெயின் இது வந்து ஒரு காங்கோ, தமிழில் சொல்லணும் அப்படின்னா கலைச்சொல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி குழந்தைக்கான காஞ்சி. இதை வந்து கோ காஞ்சி அப்படின்னு சொல்லலாம், அல்லது கொதோமோ காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் கோன்ற சவுண்ட் இதுக்கு வரும். ஸோ குழந்தையை குறிக்கிறதுக்கு கொதோமோ அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. சொன்ன மாதிரியே இங்கே கோ அப்படின்ற உச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. குனியோமியை பொறுத்த வரைக்கும் ஒன்யோமியில் ஷி மற்றும் சூ வருது. பட் இது மோஸ்ட்லி N5 லெவலில் யூஸ் ஆகாது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், கொதோமோ அப்படின்றது வந்து குழந்தையை குறிக்கும். அதில் கோக்கு மட்டும் இந்த காஞ்சி அசைன் பண்ணிட்டு தோ மோ அப்படின்றத ஹிரகானில் எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆணை குறிக்கிற காஞ்சி, இது வந்து ஒரு பெண்ணை குறிக்கிற காஞ்சி. ஒத்தோக்கோனோ கோ. ஸோ ஒத்தோக்கோ அப்படின்னா வந்து ஒரு ஆணை குறிக்கும். ஸோ ஒத்தோக்கோனோ கோ அப்படின்னா வந்து சிறுவன் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரியே ஒன்னானோ கோ அப்படின்னா வந்து சிறுமி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறது எளிமையாக நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், அடுத்த ஃப்ளாஷ் கார்டு போகலாம். ஒன்னா அப்படின்றதுக்கான காஞ்சி வருது. ஸோ இது வந்து மகளிர் அப்படின்றத குறிக்கும், அல்லது பெண் அப்படின்றத குறிக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒன்னானா பெண் அப்படின்னு வந்து அர்த்தம், அல்லது ஜோ அப்படின்ற இன்னொரு சைனீஸ் சவுண்டும் இருக்குது. ஸோ இந்த கனோஜோ அப்படின்னா வந்து அவள் அப்படின்ற ஒரு ஒகாபுலரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கனோஜோ அப்படின்றதுல இந்த காஞ்சி வந்து உபயோகமாகும் அப்படின்றது எனக்கு இப்போது ஞாபகம் வந்தது. பட் கனோஜோ வந்து இங்கே எழுதலை, பட் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கனோஜோன்ற வேர்டை. ஸோ எகெயின் இந்த காஞ்சி தனியாக வரும் பொழுது ஒன்னா அப்படின்ற சவுண்டை வந்து பெறும். ஒன்னா அப்படின்னா பெண் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்னானோ கோ அப்படின்னா வந்து சிறுமி அப்படின்றத அர்த்தம். ஒன்னானோ ஹித்தோ அப்படின்னா வந்து எகெயின் ஒரு பெண் அப்படின்றது தான் குறிக்கும், பட் கொஞ்சம் ஒரு பொலைட்டான டேர்மில் வந்து குறிக்கும். ஸோ ஹித்தோ அப்படின்றது வந்து அவ்வளவு பொலைட்டான டோன் இல்லை அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு பெண்ணை குறிக்கும் பொழுது ஒன்னானோ ஹித்தோ அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சவுண்ட் அல்லது வந்து வார்த்தை சொல்லாடல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ தமிழில் சொல்ல போனால் சிலர் வந்து இந்த சொல்லை வந்து உபயோகப்படுத்துவாங்க, ஆம்பளை ஆள் பொம்பளை ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பெண் ஆள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்னானா பெண்ணு, ஹித்தோனா ஆள். ஆல்ரைட், ஸோ அடுத்த ஃப்ளாஷ் கார்டு ஒத்தோக்கோ. ஸோ ஒத்தோக்கோனா ஆண். முன்னாடி பார்த்த மாதிரியே தான் ஒத்தோக்கோ அப்படின்ற வார்த்தை இங்கே கொடுத்துருக்காங்க குன்யோமியில். இதுக்கு வந்து தான் நான் அப்படின்ற வேறு சில ஒன்யோமி சவுண்ட்ஸும் இருக்குது. பட் இந்த சவுண்ட்ஸை வச்சு நமக்கு N5 லெவலில் ஒரு பேசிக் லெவலில் ஒக்காபுலரிஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் ஒத்தோக்கோ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தனியாக வரும்பொழுது ஒத்தோக்கோனா ஆண். ஸோ ஒத்தோக்கோனோ கோ அப்படின்னா வந்து சிறுவன் அல்லது ஆண் குழந்தை அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எகெயின் ஒத்தோக்கோனோ ஹித்தோ அப்படின்னா ஆம்பளை ஆள் அல்லது ஆண் ஆள் அப்படின்றத லிட்டரலாக வந்து குறிக்கும். ஸோ அடுத்த ஃப்ளாஷ் கார்டு. ஸோ தொமோதாச்சி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தொமோதாச்சி அப்படின்னா நண்பர் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஸோ அதற்கான ஒக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஸோ குன்யோமி வந்து தொமோதாச்சி, அதில் வந்து தொமோ அப்படின்றது தான் வந்து குன்யோமி சவுண்ட். யூ அப்படின்றது வந்து ஒன்யோமி சவுண்ட். இதுவும் சில வார்த்தைகளில் வரும், நம்ம பார்க்கலாம். ஸோ தொமோ தாச்சி, தொமோன்றதுக்கு இந்த காஞ்சியை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு தாச்சி அப்படின்றதுக்கு இன்னொரு காஞ்சி வந்து நம்ம போட்டிருக்காங்க. ஸோ இந்த காஞ்சி பற்றி எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட் இந்த இரண்டு காஞ்சி சேர்ந்து வரும்பொழுது தான் தொமோதாச்சி அப்படின்ற அந்த ஒக்காபுலரி வரும், தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்ததாக வந்து அந்த தொமோ காஞ்சியும் கொடுத்துட்டு ஒரு ஜின் காஞ்சி கொடுத்துருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இரண்டு காஞ்சிகள் வந்து இணைஞ்சு வருது. ஸோ அப்போ இதை ஹித்தோன்னு படிக்க முடியாது, ஏன்னா ஹித்தோன்றது நேட்டிவ் ஜாப்பனீஸ் சவுண்ட். ஸோ தொமோன்றதையும் படிக்க முடியாது, அது எகெயின் நேட்டிவ் சவுண்ட். ஸோ நமக்கு இங்கே சைனீஸ் சவுண்டை வந்து போடணும். ஸோ இதோட சைனீஸ் சவுண்ட் யூ, இதோட சைனீஸ் சவுண்ட் ஜின். யூஜின் அப்படின்றதும் வந்து நண்பர் அப்படின்றது தான் குறிக்கும். பட் ஐ திங்க் மோர் ஃபார்மல்
ஒரு வேர்ட் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ தொமோதாச்சியை கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ யூஜின் அப்படின்றது கொஞ்சம் ஃபார்மலான வொக்காபுலரி. ஸோ அடுத்த காஞ்சி பார்க்கலாம். ஸோ இது வந்து அக்கா அப்படின்றதுக்கான காஞ்சி. ஸோ இது வந்து முழுவதுமாக ஒரே காஞ்சி தான். இது வந்து 2 வேறு காஞ்சி கிடையாது. 2 ரேடிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஸோ முதல் ரேடிக்கல் வந்து பெண் அப்படின்றத குறிக்கும். ஸோ இதோட ரேடிக்கல் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் பெண்ணை சார்ந்து வர்ற ஒரு சொல் அப்படின்றத இதனால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து அக்கா அப்படின்றத குறிக்கும். ஸோ அக்காவுக்கு என்ன அனே அப்படின்ற ஜப்பானிய சொல் இருக்குது. ஸோ சைனீஸ் சவுண்ட் வந்து ஷி. ஸோ இந்த காஞ்சி தனியாக வரும் பொழுது அனே அப்படின்னு வந்து படிக்கப்படுது. ஸோ இன்னொரு வொக்காபுலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒனே சான். ஸோ இந்த அனே அப்படின்றது வந்து ஒரு ஹானரிஃபிக் டேர்ம் வந்து இங்கே எடுக்குது. ஸோ அவ்வளோதான் அடுத்த காஞ்சி. ஸோ இதுவும் 2 ரேடிக்கல்ஸ் உள்ள காஞ்சி. முதல் ரேடிக்கல் பெண் அப்படின்றத குறிக்கும். ஸோ இந்த இடத்துல இது வந்து மொத்தமாக தங்கை அப்படின்றத குறிக்கிற ஒரு காஞ்சி. ஸோ இதற்கான சொல் பார்க்கலாமா? இமோத்தோ. இமோத்தோ அப்படின்னா வந்து யங்கர் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தங்கை அப்படின்றது தான் வந்து குறிக்கும். ஸோ தனியாக வரும்பொழுது இமோத்தோ அப்படின்னே உச்சரிக்கப்படுது. சொல்ல மறந்துட்டேன். ஸோ எகெயின் இந்த இமோத்தோ அல்லது வந்து இதற்கு முன்னாடி பார்த்த அனே அப்படின்றதெல்லாம் வந்து தன்னுடைய சிஸ்டர்ஸை வந்து அழைக்கிறதுக்கான வார்த்தைகள். ஸோ இதை அடுத்தவங்களோட சிஸ்டர்ஸை வந்து அழைக்கும் பொழுது நம்ம எல்டர் சிஸ்டராக இருந்தால் ஒனே சான் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி யங்கர் சிஸ்டராக இருக்கும் பொழுது இமோத்தோ சான். ஸோ இமோத்தோ தான் அப்படியே கூட சான் மட்டும் ஆட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பிக்கர் சிஸ்டர் அண்ட் ஸ்மால் சிஸ்டர் இந்த 2க்குமான ஃப்ளாஷ் கார்ட்ஸை நான் பக்கம் வைக்கிறேன். ஸோ அக்கா தங்கை. ஸோ இதுக்கான ஒன்யோமி சவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஷிமாய் அப்படின்றது நம்ம இதற்கு முன்னாடி தந்தை தாய் அப்படின்ற 2 காஞ்சி அது 2ம் வரும் பொழுது, அதாவது ஃபுபோ அப்படின்னு வரும் பொழுது அது வந்து பெற்றோர் அப்படின்றத குறிக்குதுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரியே அக்கா காஞ்சியும் தங்கை காஞ்சியும் இணைந்து வரும் பொழுது ஷிமாய் அப்படின்ற ஒரு வொக்காபுலரி உருவாகும். அது வந்து சகோதரிகள் அப்படின்றத குறிக்கும். ஸோ ஷிமாய் அப்படின்னா சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். அதே மாதிரி அடுத்ததாக அண்ணனுக்கான காஞ்சி. ஆல்ரைட். ஸோ அண்ணனுக்கு வந்து அணி அப்படின்ற ஒரு சவுண்ட் இருக்குது. ஸோ அணி அப்படின்னா வந்து லிட்ரலாக ஸ்டாண்டலோனா அண்ணன் அப்படின்றத குறிக்கும். ஸோ தன்னோட அண்ணன் அப்படின்றத. ஸோ அடுத்தவங்களோட அண்ணன் குறிக்கும் பொழுது எகைன் நம்ம பார்த்த மாதிரி ஆன்றது ஓ சவுண்டை வந்து பெறும். ஸோ ஒனிசான் அப்படின்றப்போ அது அடுத்தவங்களோட அண்ணனை குறிக்கும், அல்லது ஒரு பொலைட்டான டோன் அப்படின்றதையும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததாக தம்பிக்கான காஞ்சி. ஸோ தம்பிக்கான சொல் வந்து ஒத்தோத்தோ. தோன்றது நெடிலிங்க, ஒத்தோத்தோ. ஸோ இதற்கு நிறைய ஒன்யோமி சவுண்ட்ஸ் இருக்குது. தேய் தாய் தே அப்படின்ற சில சவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதற்கு நம்ம பின்னாடி வருவோம். ஸோ ஒத்தோத்தோ அப்படின்னா தன்னோட தம்பி அல்லது தம்பி அப்படின்றது அர்த்தம். ஒத்தோத்தோ சான்னு வரும் பொழுது அது இன்னொருடைய தம்பியை வந்து குறிக்கும், அல்லது ஒரு பொலைட்டான டேர்ம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம், ஸோ நம்ம முன்னாடி சிஸ்டர்ஸ்க்கு பார்த்த மாதிரியே நம்ம இங்கே அண்ணன் மற்றும் தம்பிக்கான காஞ்சியை பக்கம் வைக்கிறேன். லெஃப்டில் இருக்கிறது அண்ணன், ஸோ ரைட்டில் இருக்கிறது தம்பி. ஸோ இது 2 காஞ்சிகளும் சேர்ந்து வரும் பொழுது ஸோ இந்த கே அப்படின்ற சவுண்டும் இந்த தாய் அப்படின்ற சவுண்டும் இணைஞ்சு வரும். கேய் தாய் அப்படின்னா வந்து பிரதர்ஸ், சகோதரர்கள் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதை நான் இங்கே எழுதலை, பட் இது N5 லெவலில் ஆர் பேசிக் வொக்காபுலரி கிடையாது. பட் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது. ஸோ அதனால் வந்து நான் இதை இங்கே கூட சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கான காஞ்சிஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ மொத்தமாக வந்து 10 காஞ்சிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ 10மே வந்து கசோக்கு அப்படின்னா வந்து ஃபேமிலி சார்ந்த அல்லது ரிலேஷன்ஷிப் சார்ந்த காஞ்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்னா ஒத்தோக்கோ தவிர மிச்சம் எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் வர்றது தான். தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்ட் அப்படின்றது வந்து நான் இங்கே கொடுக்கல. ஸோ அதுக்கு காஞ்சியை விட வொக்காபுலரிஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்துருக்கீங்க. ஸோ இந்த 10 காஞ்சிகளையும் நிறைய வந்து எழுதி பாருங்கள். அண்ட் கூடவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண வொக்காபுலரிஸையும் வந்து நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இதெல்லாம் ஈஸியாக நிலையில் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஆர் நிறைய எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது. ஸோ அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.